வணக்கம் மக்களே, மேய் மோட்டார் கேரியின் மேலும் ஒரு வீடியோவுக்கு வரவேற்பு. இது எங்களுடைய டாடா நெக்ஸான். இது 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 2.5 ஆண்டுகளில் பல பாய்களை பயன்படுத்தியுள்ளோம். உங்கள் காரில் எந்த பாயை பயன்படுத்துவது குழப்பமால் இருக்கிறது? எத்தனை வாசனை வரக்கூடும்? உங்களுக்கு எந்த ஒரு பாயும் நடைமுறைக்கானது? இன்று பாய்கள் பற்றி பேசுவோம். இனி காரை வாங்க போவின் எத்தனை வகையான பாய்கள் உள்ளன என்று அறிவது முக்கியம். இந்த 3 வகையான பாய்களை பார். அத்துடன் உங்கள் காடுக்குரிய மிகுந்த ஒரு வகையான பாய் உள்ளது. நீங்கள் அதை அமேசானில் அல்லது உள்ளூர் சந்தையில் கிடைக்கும். முதலிக்கு காரில் வரும் பாய் பற்றி பேசுவோம். காரில் பாய் வந்தால் காரில் பாய் வைக்க நிச்சய கூர்மை ஏன் பாய் காட்டுகிறது? உங்களுக்கு தெளிவாக காட்டுவேன் போல் தெரிந்து யோசிங்க. இது லேசான வெல்வெட் கூப்பையுடன் வருகின்றது. இந்த வெல்வெட் உருவான துவக்க பிரச்சனையானது அது தூசியை விரைவாக பிடிக்கும். அதை சுத்தப்படுத்துவது கடினம். இந்த பாயை சுத்தம் செய்வதற்கு மேலும் ஒரு பாயாவது வைக்கலாம். காரில் லைனிங் வைத்துக் கொள்ளலாம். அங்கு கூடியவர்களை அகற்றி மேலும் ஒரு லைனிங் வைக்கலாம். அதன் மேல் மேலும் ஒரு தணிக்கை வைக்கலாம். ஆனால் உங்கள் அசல் பாயை வைத்திருக்க பரிந்துரைக்கிறேன். உங்களுக்கு உள்ளே பாயை வைக்க விரும்பினால் அது நன்மை. சில கார்களில் அதிக சத்தம் இருப்பதுமின்றி நீங்கள் அதை செய்யலாம். ஆகையால் இது உங்களுக்கு தனித்த தணிப்பை வழங்குகிறது. நீங்கள் வாங்கும் காருடன் இந்த பாய் வந்துவிடும். அது மிக அடிப்படையானது. அதில் எதுவும் இல்லை. முழு விரிவையும் அது மறைக்க மாட்டு. நான் அதை கேரேஜில் நீண்ட காலம் வைத்திருக்கின்றேன். இதோ இது எவ்வளவாக கவரும் என்பதை பாருங்கள். ஏதேனும் தூசி இல்லாதிருந்தால் அதை பயன்படுத்துங்கள். அல்லாதிருந்தால் கீழே வைக்கலாம். என்னை தொடர்ந்து 3-4 மாதங்கள் இந்த மேடையை பயன்படுத்தினேன். இதன் மிகப்பெரிய பிரச்சனையே அது எங்கும் அழுக்கை நிறுத்தவில்லை. ஆகையால் இது அழுக்கை நிறுத்தவில்லை என்றால் அது வேலை செய்யவில்லை. அதனால் நான் மிகுந்த ஆராய்ச்சி செய்தேன். எந்த பாயாவது எடுக்க வேண்டும் என்று தேடி பார்த்தேன். அந்த நேரத்தில் இந்த பாய் மிகவும் நவநாகரீகமாக இருந்தது. இப்போ இந்த பாய் நீங்க ரொம்ப அழகா இருக்கணும். அதாவது ஒரு தடிமனான தோல் பூச்சி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தால் அதில் ஒரு வலை உள்ளது. இந்த வலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் காரில் உட்கார்ந்தால் எந்த வானிலையிலும் உட்கார்ந்தால் இந்த பாய் உங்கள் தூசியை மிக எளிதாக பிடித்துவிடும். இந்த ஓட்டையை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது இந்த துளைகளுடன் சீரமைக்கப்பட்டு அதை பிடிக்கிறது. ஆனால் இதுல 2 பெரிய பிரச்சனைகள் உள்ளன. முதலில் இதை நீக்குகிறேன். நீங்கள் பார்க்கும் பொருள், நீங்கள் பேசும் தோல் பூச்சு. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, கார் ஈரமா இருக்கும்போது, மன்னிக்கவும், உங்கள் கால்கள் ஈரமாக இருக்கும்போது நீங்கள் அதை அதன் மீது வைக்கிறீர்கள். மேலும் அது தண்ணீரை உறிஞ்சி உள்ளே வச்சிருக்கும். அதை உள்ளே வச்ச பிறகு அது துர்நாற்றம் வீச தொடங்குகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வெயிலில் காய வைக்கும் வரை ஒவ்வொரு முறை கழுவும் போதும் அது துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். நீங்கள் என்னை போல கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தால் அது பயனற்றது. அதன் பிறகு 2வது சிக்கல், நீங்கள் பார்க்கும் துளைகள். நீங்கள் அதை கழுவினால் அதை இடத்தில் வைத்திருக்கும் கவர்கள் உடனடியாக இழக்கப்படும். உடனடியாக உடைந்துவிடும். எனவே இது நழுவிக்கொண்டே இருக்கும். மேலும் உங்கள் கிளட்ச் உடைந்து கொண்டே இருக்கும். எனவே இது மிகவும் ஆபத்தானது மற்றும் பயனற்றது. நான் சொன்ன 2வது பிரச்சனை, அது நிறைய துர்நாற்றம் வீசுகிறது. எவ்வளவு கழுவினாலும் துர்நாற்றம் அடிக்காது. அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தால் அது இன்னும் நல்லா இருக்குது. நான் நெக்ஸானை பார்க்கிறேன். நான் நெக்ஸான் மாறுபாட்டை வாங்கினேன். அதன் பிறகு செய்வது என்ன என்று கவலைப்பட்டேன். காரில் வாசனை வீசியது. நான் வடிகட்டியை மாற்றினேன், குழாய்களை மாற்றினேன். ஆனால் பின்னர் வாசனை ஏன் வருகிறது என்பதை உணர்ந்தேன். அந்த வாசனை இப்போதே அங்குள்ளது. அந்த பாயிலிருந்து வருகிறது. அதை எவ்வளவு கழுவினாலும் உலர்த்தினாலும் அதை ஈரமாக வைத்தால் அது எல்லாவற்றையும் உறிஞ்சிவிடும். காரில் வாசனை பரவும். அதன் பிறகு பல வித்தியாசமான பாய்கள் 7D என்று ஆன்லைனில் பார்த்தேன். எத்தனை டி பாய்கள் என்று எனக்கு தெரியாது. அவை பிளாஸ்டிக் வடிவத்துடன் வெட்டப்படும். பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டு அவைகளின் செயல்பாடு. அதன் பிறகு வாங்கினேன். அது எந்த பிராண்டுக்கு சென்றது என்று எனக்கு தெரியாது. இது பிளாஸ்டிக் PU அல்லது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இது நேரடியாக பிளாஸ்டிக் பொருள். மிகுந்த சிறந்த பொருள் உணர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது அதில் பல குணங்கள் உள்ளன. சாதாரணதாக ஒன்றை எடுக்க நீங்கள் பரிந்துரைக்கின்றேன். இந்த பொருளை போன்றது கூட்டுழாயை காண்பதாகவோ அது நன்றாக இருக்கு. ஆனால் இந்த தத்துவத்தை வெற்றி வைக்க முயற்சிக்கவும் அமைப்பு வெற்றிருக்கும். அது சிறந்த முடிவை கொடுக்கும். முதலில் இது ஒரு சரியான முடிவுடன் வருகிறது. இது மிகச் சிறந்த கடிவுடன் வருகிறது. 2வதாக அதில் விழும் மொத்த பொருளை அது எங்கும் அனுப்பாது. உங்களுக்கு கீழ் இருக்கும். உங்கள் பாதை பாதுகாப்பாக இருப்பது. அதுபோல் அதில் சுருக்கம் உள்ளது. அது மண்ணை உறிஞ்சுவதில்லை. அது அப்படியே இருப்பதாக அதை வெளியே அழைத்து விடுங்கள். ஈரத்தை மின்னவும் துணி சுத்தமாக்க முயற்சிக்கவும் மீண்டும் புதிதாக இருக்கும். 3வது மிகப்பெரிய செல்வம். நீங்கள் ஈரத்தில் அதை வைக்கலாம். ஒத்தாழிடு வைப்பது எப்போதும் ஆதாயம் அல்ல. அதை ஞாயிறு பேயாக்கில் சுத்தம் செய்யுங்கள். தண்ணீரில் அதை ஏற்று உங்களுக்கு தேவையான எந்த ஒரு செயலையா மேடையில் பார்க்குங்கள். ஏனெனில் அது பிளாஸ்டிக் ரப்பர். எனக்கு அது என்ன என்று முனைக்கின்றது. அது எங்கும் மீளாது. நீங்கள் அந்த வடிவத்தை பார்க்க முடிகிறது. அதுவே நிமிர்ந்து உருவாகிவிட்டது. இதில் நீங்கள் அதிக நல்ல வடிவங்களை முயற்சி செய்யலாம். இதை ஆன்லைனில் பெறுவது எளிது. ஆனால் இது விலை அதிகமாக இருக்கு. நீங்கள் இதை 1000 ரூபாய் 2000 வழியாக பெறுவீர்கள். 3000 வரை செலவு கூடும். நான் இதை என் காரின் பின்பகுதியில் வைத்துள்ளேன். நீங்கள் பார்ப்பீர்கள். இதை இவ்வாறு நிறுவி வைத்துள்ளேன்.
நான் அங்கிருந்து உங்களுக்கு காண்பிக்கின்றேன். பாருங்கள், இது முழுமையான பொருத்தமும் முடிவும் உள்ளது. அதனால் அனைத்து மணலையும் இது பிடிக்கும். ஆகையால் உங்களுக்கு காரில் மணல் இருக்காது. தற்போது என் கார் மிக அழுக்காமாக உள்ளது. நான் அதை நீண்ட காலத்திற்கு பூச்சு வைக்கவில்லை. ஆனால் தாவரை நீக்குமாறு காரில் வாசனை எவ்வொரு வகையாக இருந்தாலும் இல்லை. அதை வெளியே எடுத்து அதை துடைக்கின்றேன். முடிந்தது. இது சிறந்தது. மேலும் நீங்கள் அதை ஆன்லைனில் பெறலாம். நீங்கள் எந்த மேடையையும் பார்க்க முடியும். இதற்கு பிறகு மற்றொரு வகையான புல் பொருள் உள்ளது. இந்த கருப்பு பொருள் போன்றது, அது புல் பொருள். நீங்கள் காரில் உங்கள் வடிவத்திற்கு அதை வெட்டலாம். நீங்கள் அதை நிறுவினால் அதுவும் சிறந்தது, பாதுகாக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமாக அதை ஒழுங்கமாக தெளிக்கொண்டும். நீங்கள் அதை தொழில் முனைப்பாக தெளிக்காவிட்டால் வாசனை பரவும். அது ஒரு பிரச்சனை. அல்லாவிட்டால் அது மிகவும் சிறந்தது. மழை வெள்ளத்தில் இது மேல் நிறுவலாம். இது மிக பயன் உள்ளது. ஒவ்வொரு வாரம் அப்படியான ஒரு பொருளை பற்றி நான் சொல்லுவேன். எதை நீங்கள் காருக்குள் நிறுவ வேண்டும் என்பது மிகவும் பயன் உள்ளது. ஏனென்றால் நான் மிகவும் நீண்ட காலமாக பாகங்களை நிறுவுகின்றேன். மேலும் நான் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுவேன். இத்துடன் விரும்பினால் எங்கள் வாய்ப்பு நீரவி மின்னஞ்சல் எங்கள் வலைத்தளம் mymotorgarhi.com. அங்கு சாரதி வலைத்தளத்தை அழைப்போம். வரவேற்பு மேடையில் வருகிறது அல்லது அங்கு பரிந்துரைக்கும் வீடியோவில் வைவீர்கள். நீங்கள் அங்கு பதிவு செய்யலாம். நீங்கள் அமேசான் மூலம் அதை வாங்கலாம். அமேசான் இணைப்பை தருவோம், பிளிப்கார்ட் இணைப்பை தருவோம். நாங்கள் இங்கே டாஷ்கேமை நிறுவியது. நான் அதை உருவாக்கவில்லை, ஆனால் நான் அதை பயன்படுத்துகிறேன். உங்களில் பலருக்கு அது எதுவும் தெரியாது. எனவே வலைத்தளத்தில் அதன் இணைப்பை பெறுவீர்கள். நீங்கள் காணலாம், இது இருக்கை இடைவெளி நிரப்பி. இது நல்ல வேலையை செய்கிறது. வலைத்தளம் முயற்சிக்கும். நீங்கள் அங்கிருந்து பார்க்கலாம். இன்றைய வீடியோவை இங்கே முடிப்போம். ஆனால் யாதேனும் சந்தேகம் உள்ளாவிட்டால் கருத்துக்களை பகிர்வதற்கு கூறுக. அடுத்த வீடியோவுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க வைக்க வேண்டும்.